வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவினுடைய பின்னணி பொறுத்து ஏற்கனவே பாஜகவில் தாக்கக்கூடிய தலைவர்கள் மீதான ஊழல் புகார்கள் அப்படி நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆங்கில நாளேடு ஒன்று ஆதாரப்பூர்வமாக பல தகவல்களை தொடர்பாக வெளியிட்டது. அந்த தகவலை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய குடும்பம் என்பது இடி, ஐடி, சிபிஐ தான் என்று பதிவிட்டிருக்கிறார். அதாவது மோடியினுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ தான் என்றும், அதே போன்று பாஜகவில் தாவிய 25 தலைவர்களில் மற்ற கட்சிகளை சேர்ந்த 25 பேர் பாஜக தாவினார்கள். அந்த பாஜகவுக்கு தாவிய மற்ற கட்சியை சேர்ந்த 25 தலைவர்களில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகள் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதிலும் பல தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பாஜகவினுடைய வாஷிங் மிஷின் பாணியை ஆதாரப்பூர்வமாக தோல் உரித்து ஆங்கில நாளேடு வெளிப்படுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையில் ஊழல் வழக்கில் சிக்கிய தலைவர்கள் பாஜகவுக்கு சென்றால் அவர்கள் புனிதராகி விடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரபல ஆங்கில நாளேடு ஒன்று ஆதாரப்பூர்வமான பல தகவல்கள் வெளியிட்டார்கள். அதில் 25 பேரில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஊழல் வழக்கில் சிக்கிய தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான பாஜகவுக்கு தாவிய பிறகு, பாஜகவுக்கு தாவுவதற்கு முன்பாக ஊழல் வழக்கில் சிக்கிய 25 பேரில் அவர்கள் பாஜகவுக்கு தாவிய பிறகு 20 பேர் மீதான ஊழல் வழக்குகள் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக பாஜக ஆளாத மாநிலங்கள், அதே போன்று பாஜக எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் மீது மட்டுமே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை பாஜக ஏவி விடுவதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து ஆங்கில நாளேடு ஒன்று ஆதாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டார்கள். அதை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தான் மோடியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இடி, ஐடி, சிபிஐ தான் என்றும், பாஜகவுக்கு தாவிய 25 தலைவர்களில் 20 பேர் மீதான ஊழல் வழக்கில் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், பாஜகவினுடைய வாஷிங் மிஷின் பாணியை ஆதாரப்பூர்வமாக ஆங்கில நாளேடு தோலுரித்து காட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் இந்த பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பாஜகவுக்கு தாவிய பிறகு, மற்ற கட்சியில் பாஜகவில் இல்லாமல் மற்ற கட்சியில் இருக்கும்போது அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதியப்பட்டது. அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை மூலமாக சம்மன் அனுப்பப்பட்டது. சிபிஐ விசாரணை எடுத்துக்கொள் சென்றார்கள். அப்படிப்பட்ட பல முக்கிய தலைவர்கள் பாஜகவுக்கு தாவிய பிறகு அவர்கள் மீது எந்த ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக சமீபத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கருத்தினை அடிப்படையாக வைத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.